வர? ஆமா, எங்களை ஜாமீன்ல எடுக்க வக்கீல் வராரு. உனக்கு யாராச்சும் வராங்களா? அதான் செஞ்சிட்டீங்களடா. அப்படி என்னையும் கூட சேர்த்துக்கிறங்கடா. இனிமே நீங்க என்ன கழட்டி விட்டாடா எங்கேயும் போக முடியாதுடா. என்னவா உன்னை காத்துல அடிச்சது போல தலையில அடிச்சு கொண்டிருக்கணும். நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்பதான் நீங்க எல்லாம் வெளியில போக முடியும். சட்டம் அனுமதிக்கின்ற வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை தடுக்கின்ற உரிமை அந்த சட்டத்திற்கே இல்லை. எனவே இதில் சம்பந்தப்பட்டவர்களை ஜாமீனில் விடுதலை செய்கிறேன். இருந்தாலும் கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நாளில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் உத்தரவிடுகிறேன். மூத்தாத்துக்கு ஒரு பிள்ளை இருந்தான். நானும் கஞ்சி ஊத்துனேன். என்னைக்கு அவனால என் குடும்பம் நடத்துறதுக்கு வந்துச்சோ அவன் என் பிள்ளையே கிடையாது. அவன் இனிமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவனை வரக்கூடாது சொல்லுவியா? மீறி வந்து கொலவாய் போவியா? அவன் வாரான். என் கண்ணை காண விடாதங்க. அவனை அப்படியே போச்சாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு கடுமையா வரி வருதியா? இனிமே கேட்காது. நான் சொல்லிருப்பா, நான் மானே இல்லைன்னு இருப்பா. அதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீயாவது நிம்மதியாரு. பாண்டே, பாண்டே, நம்ம குடும்பத்துக்கே காலில் ஏதோ சாவண்டா. இனிமே தாண்டா நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. வாமா. உட்காருமா. பேசிக்கிட்டு இருங்க. ஐயோ, அழக்கூடாது. எதுக்கு அழணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா, பவித்ராட்ட சொல்லுங்கப்பா. அழ வேணான்னு சொல்லுங்கப்பா.
வந்துட்டேன். மாமன் கீமன்னு போய் நின்ன ஆம்பிட்டு தான் என்ன உயிரோட பார்க்க முடியாது. இம்பிட்டு நாள் இருந்தே இல்லை, அப்படியே இருந்துரு. அவன் நினப்ப முழுங்கிரு. நீ என்னென்னவோ பண்ணியிருக்க, நானும் சரின்னு தான் இருந்திருக்கேன். இப்போ நடந்த விஷயம் வரைக்கும் உனக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ சரின்னு சொல்லணும். அந்த எச்சிக்கலை பயமாவ உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துங்க, ஒரு விலை போட்டு கொடுங்க. இப்படி சொன்னால் எப்படி? விலையை நிர்ணயமாக சொல்லுங்கள், எடுத்துக்குவோம். என்ன நிர்ணயம் பண்ண சொல்லுதிய? எல்லாத்தையும் எடுத்துங்கண்ணாச்சே. நீங்கள் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. 3 பையங்களும் பொண்டாட்டி பின்னாலே போயிட்டாங்க. தொழில் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை, வெறுத்து போச்சுனாச்சே. ஏப்பா எல்லாமே வெட்ட வழியில் தானே, ஏதாச்சும் ஒரு ரூம் பாருங்க. என்னடா இனிமே சமையல் வேலை செய்ய மாட்டாராம். கடையை விற்றுட்டு எங்கேயோ காணாத இடத்துக்கு போக போகிறாராம். ஏன் தெரியல, வந்த வேலைக்கு பேசிகிட்டு இருக்காரு. நீதா வாங்கடா. இதோ பாருங்க அண்ணாச்சி, முடிவாக ஒரு விலை சொல்லுங்கள், இன்றைக்கே முடிச்சிடுவோம். அட்வான்ஸும். அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்கண்ணே. என்னாச்சு? ஓ சமையல் தானேயா நம்ம ஏரியாலேயே நம்பர் 1. கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வரைக்கும் நீ தானேயா கிங்கு. திடீர்னு எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னா எப்படி? வேண்டாம்டா, தெம்பு இல்லை. நாங்கள் இருக்கோம். கஷ்டம்டா, எங்கெல்லாம் படித்தவங்க, 4 காசு இருக்க வீட்டு பிள்ளைங்க. யோ, காசு இருந்தால் அது வீட்டோட, நாங்கள் தனியாக என்ன செஞ்சோன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களை உன் பிள்ளையா நினச்சிக்கோ. டேய் கர்ணா, நாளைக்கு போய் ஜெயக்குமாரை பாரு, நான் பேசிடுறேன். அவன் மண்டபத்தை புக் பண்ணி வச்சுருக்கவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் தருவான். அதில் இருக்க 4 பேரை போய் நேரில் பார்த்தாலே ஈஸியாக சமையல் ஆர்டர் பிடிச்சிடலாம். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா, கிளம்பி போவோம். இந்த வீடு தான்டா. நீ இங்கே நில்றா, அதிர்ஷ்ட ராஜா. டேய், இவனை யாரும் பார்த்துடாம நீ பார்த்துக்கடா. என்ன இங்கே நில்லுந்தா வார. என்ன விஷயம்? சமையல் ஆர்டர் எடுக்கணும். வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் சின்ன மாமா தான். இப்போ அவர் வந்துருவாரு, நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்குங்க. வாயா, உங்க சின்ன மாமே வரட்டும், உங்கள்கிட்ட நிற்போம். ஆர்டர் கிடச்சிடும்டா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குது, எப்படியும் வாங்கிடலாம். ஆத்தாடி, பொழப்பு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டுடா உன் கால்ல. கர்ணா, எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும்டா. மாமா, சமையல் ஆர்டர் கேட்டு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? எங்கே இருக்காங்க? யாருன்னு தெரில, சந்தில் நிற்கிறாங்க. சின்ன மாமன் சொன்னாங்க, உரல் மாதிரி வந்திருக்க. வாடா. ஊருக்குள்ள ஒருத்தை விடாமத்தான் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா? சல்லிப்பெல்லோடதான் நான் சவாசம் வச்சிருக்கேன் முருக்கு. ஏய் தம்பி, சௌக்கியமா? உனக்கு நான் ஏன் வேறு யாரையா செய்ய போகிறேன்? ஆர்டர் தானே, எடுத்துக்க, நல்லா பண்ணு.
ஐ லவ் யூ. ஏய் எங்கடா என்னமோ சொன்னாங்கடா. என்ன சொல்லிருப்பா? ஃப்ராக்கு பார்க்காம வேலையை பாருப்பா. டேய் ஓடா. ஏப்பா கர்ணா, மிஞ்சி போன காரினா என்னப்பா பண்றது? நாங்க சொல்லுவோம். சரிப்பா சரிப்பா. மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு தெரியும்? 200 ரூபா செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு கட் அவுட் வச்சிருக்கேன். ஆனம் கட்டவே. ஏய் வாடா. ஏய் ஏசுநாதர் மாதிரியே நிக்கிறேன். நம்ம போகும்போது இவன் மட்டும்தான்டா இருந்தான். யாரா எடுத்திருப்பா? எவனோ ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்கறான்டா. ஊர் ஹீரோக்குள்ள வச்சிருக்க போறான்டா. காந்தி சிலைட் வச்சிருக்கானு முக்கியமா பார்க்கணும்டா. ஏய் ஏய் போ போ போடு. நல்ல வேலை நான் உங்களோட வரல, இல்லை என்னையும் கேவலப்படுத்திருப்பான். என்ன தலைவர் படத்துக்கு முன்னாடி கலாட்டா? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி அப்ப அது என்ன சொன்ன? திருப்பி சொன்னா மட்டும்